தமிழ்நாட்டு அரசியல் திராவிட மாடல் பெரியார் பிறந்த மண் அல்ல அண்ணா பிறந்த மண். சோஷியல் ஜஸ்டிஸை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அல்ல அரசியல் அந்த கொள்கைகளை மீறி இன்னொரு ஐடியாலஜி உள்ள வருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த கேள்வியை எதற்காக நான் எடுத்து வைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய கொள்கை தமிழ்நாட்டுடைய அதே திராவிட மாடலுக்குள்ள சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த ஐடியாலஜிக்குள்ள புகர தொடங்கிவிட்டால் அது என்ன ஆகும்? டிஎம்கே ஒரு பட்டியலை வெளிவிட்டார்கள், தன்னுடைய வேட்பாளர் பட்டியல். அந்த பட்டியலை நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்கேக்காக லாயலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அதில் மனோ தங்கராஜ் அவர்களாக இருக்கட்டும் அல்ல கயல்வெளி செல்வராஜ் போன்ற நபர்களாக, தே ஆர் ப்ராமினன்ட் ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே ஐடியாலஜி கொண்ட நபர்கள், நீண்ட வருடங்களாக தன்னை கட்சிக்காக அர்ப்பணித்த நபர்கள். ஆனால் திடீர் என்று டிஎம்கேவுக்குள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் உள்ள வர தொடங்கிவிட்டால் எந்த அளவில் அது டேஞ்சரஸாக மாறும் என்று அதை நீங்க இன்னைக்கு பார்க்க வேண்டும். சங்க பரிவார் அல்ல ஆர்எஸ்எஸ்ஸின் ஐடியாலஜி, இந்து முன்னணியின் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெகன் செல்வராஜ். இவரை பற்றி நீங்க சோஷியல் மீடியாவில் கொஞ்சமாக அலசி பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஒரு வீடியோவையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். இந்த வீடியோவில் இவர் என்ன பேசுகிறார் என்று. இந்து முன்னணியினுடைய இந்த 40வது வார்டு வட்ட செயலாளர் பொறுப்புக்கு போறேன். அதன் பிறகு இந்து முன்னணியுடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்பு போறேன். அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் நகர இணை செயலாளர் பொறுப்பு போறேன். ஆர்எஸ்எஸ்ல ஐடிசின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோடக்ஷன் ட்ரைனிங் கேம்ப். அதுக்கப்புறம் ஆபீசர் ட்ரைனிங் கேம்ப், ஓடிசின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பயிற்சியாக முடிச்சேன். இன்னைக்கு இவ்வளவு திறம்பட இந்த சமூகத்தை நான் வழிநடத்துறதுக்கு காரணம் அந்த ஆர்எஸ்எஸ் கொடுத்த பயிற்சி தான். இன்னைக்கு ஒரு பிரதமரையே உருவாக்கியிருக்க அமைப்பு என்னையும் உருவாக்கியிருக்கு. நிச்சயமா சாதி சங்க கூட்டம்னு சொன்னா பெரிய பொதுக்கூட்டம், ஹால் மீட்டிங்னு சொன்னா அப்படியே கரைச்சலா இருக்கும், தண்ணி அடிப்பான். நான் போட்ட மாநாட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் வரல, யாரும் தண்ணி அடிக்கல. இந்த பயிற்சியை கொடுத்தது ஆர்எஸ்எஸ். நான் எப்பவுமே ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றதை பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா என்னை உருவாக்குனது, இவ்வளவு பெரிய சமூகத்தை வழிநடத்துறதுக்கான ஒரு சக்தியை கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான். அதனால அந்த அமைப்புக்கு ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்குமே அந்த ஆர்எஸ்எஸ்க்கு நான் கடமைப்பட்டவனா இருப்பேன். இப்போ இவருடைய ஐடியாலஜி நீங்க புரிந்திருப்பீர்கள். இதே ஜெகன் செல்வராஜ் அவர்களுக்கு டிஎம்கே ஒரு சீட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஜஸ்ட் இமேஜின், ஒரு நபர் தொடர்ந்து டிஎம்கேவை மட்டுமல்ல, திராவிட மாடலை கிடையாது, டிஎம்கே ஏடிஎம்கேவை கிடையாது, இந்த நபர் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் ஷாக்கா தான் என்னை இந்த அளவில் உருவாக்கி இருக்கிறது, இன்னைக்கு நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ, எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடியை ஆர்எஸ்எஸ் உருவாக்கியதோ அதே போன்று என்னையும் உருவாக்கி விட்டது என்ற அந்த பிலீஃபில் இருக்கக்கூடிய நபர், அவர் இன்னைக்கு டிஎம்கேவில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிஎம்கே சீட்டை கொடுத்தது. அவரை பொறுத்தவரையில் அவர் ஏடிஎம்கேவில் இருந்த ஒரு மூத்த தலைவர்கள். ஆனால் அவருடைய மகனுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, இன்ஃபேக்ட் பன்னீர்செல்வம் அவரே பல முறை பிஜேபிக்குள் போய் இணைய போவதாக பல சர்ச்சைகள் வெளிவந்தது. அவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். இதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த ஐடியா எந்த அளவில் தமிழ்நாட்டில் ஒரு இன்னொரு ஆங்கிளை உருவாக்கப் போகிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆர்எஸ்எஸ், ஹிந்து முன்னணி, இந்த ரூட்டில் இருந்த ஒரு நபர், அவர் இன்னைக்கு டிஎம்கேவில் ஒரு சீட்டை எப்படி பெற்றார் என்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கு பல்வேறு நபர்கள் கேட்டு வருகிறார்கள். எந்த கட்டாயத்தில் டிஎம்கே இந்த முடிவை எடுத்தது? ஏன்னா இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட புதிய முகங்களையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் செய்திருக்கிறீர்கள். அந்த புதிய முகங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் செக் செய்தீர்களா? இந்த நபரை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஷாகாஸ், சேவா பாரதி, வித்யா பாரதி ஸ்கூல் மற்றும் ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகளை வைத்து அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் திராவிட மாடலுக்கு எதிராக அவர்கள் வேலை பார்த்து வந்தார்கள். உதாரணத்திற்கு கோவில்களை வைத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய
ப்ராபகண்டாவை பரப்ப பார்த்தார்கள். அந்த இடத்தில் டிஎம்கேவுடைய HR அண்ட் EC டிபார்ட்மெண்ட் அதை கையாண்டது. இந்து கோவில்களை டிஎம்கே HR அண்ட் CE வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இது எல்லாமே திருப்பி அரசாங்கத்தின் கையை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ், பொங்கல் திருவிழாவாக இருக்கட்டும், அல்ல பல்வேறு திருவிழாக்களாக இருக்கட்டும், மதுரையில் நடந்த அந்த திருவிழா, தீப திருவிழா, அங்கேயும் இவர்களுடைய அதே தாண்டவம் தான். அப்போ இது போன்ற நபர்கள் டிஎம்கேக்குள்ள வரும்போது அவர்கள் அந்த ஐடியாலஜியை டைல்யூட் செய்வார்களா இல்லையா? சோஷியல் சர்வீஸ், ஆன்டி கன்வர்ஷன் டிரைவ், காஸ்ட் ஸ்பெசிஃபிக் அவுட்ரிச், இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய விதையாக வேலை பார்க்கிறது தமிழ்நாட்டு அரசியல். இந்த நபர்கள், அதை பேக் செய்த நபர்கள், அதை சப்போர்ட் செய்த நபர்கள் இன்னைக்கு டிஎம்கேக்குள் புகுறும்போது எந்த விதமான கவுண்டர் நெரேட்டிவை நீங்கள் செய்ய முடியும்? Is that dangerous to Tamil Nadu? Yes, it is dangerous to Tamil Nadu. டிஎம்கேக்கு இந்த விஷயம் தெரியுமா? எஸ், நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் செக் நடக்குமா இல்லையா? ஒரு எம்எல்ஏ இன்டர்வியூஸ்கள் நடக்குமா இல்லையா? அப்போ எந்த அடிப்படையில் டிஎம்கே இது போன்ற நபர்களுக்கு சீட்டை கொடுத்தது என்கிற கேள்வி. காரணம், டிஎம்கே தொடர்ந்து ஹிந்துத்வா ஸ்டான்ஸ்க்கு எதிராக ஆன்டி ஹிந்துத்வா ஸ்டான்ஸ் எடுத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, கார்ஜுவல் ஆஃப் கல்ச்சுரல் ஷிஃப்ட்ஸ், அதாவது இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்கள் அல்ல இந்த திருவிழாக்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் கார்ட் செய்யக்கூடிய வேலையை டிஎம்கே பார்த்து வருகிறது. இதை தாண்டி சான்ஸ்கிரிட்டைசேஷன் மற்றும் ஹிந்தி லீனிங் பாலிசிஸ், ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட்ஸ், இது எல்லாமே ரேஷனலிசம், இது எல்லாமே இவர்கள் எடுத்து வைத்த நபர்கள் தானே. அப்போ இந்த பேக்ரவுண்ட் செக்கின் போது எதற்காக இதை மையப்படுத்தி நீங்கள் பார்க்கவில்லை? எப்படி இந்த நபருக்கு அந்த ஓட்டு கிடைத்தது என்கிற இந்த கேள்வி. பிஜேபி அனைத்துமே சென்ட்ரலைஸ் வழியாக பார்க்கிறது. அப்போ நேரடியாக டிஎம்கேவை உடைக்க முடியாது, ஏடிஎம்கேவை உடைக்க முடியாது. அப்போ கூட்டணியில் சேருங்க. ஒரு சில நபர்கள் கூட்டணியில் வந்துட்டார்கள். கூட்டணியில் வராத நபர்கள் அங்கே நம்மளுடைய ஆட்களை அனுப்பலாம். இன்னைக்கு பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள், இந்தியா முழுவதும் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அல்ல அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய நபர்கள் யார்? ஆர்எஸ்எஸ். பிஜேபி கூட நீங்க ஓரம் கட்டி விடலாம். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வரை வேற யாருமே வராதபடி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கை ஆர்எஸ்எஸ் நடத்தியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தொடங்கி, ஹை கோர்ட்கள்ல இருந்து தொடங்கி, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து தொடங்கி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் பாடிகள், அந்த கான்ஸ்டிடியூஷன் பாடிகளில் இருக்கக்கூடிய அந்த டாப் லீடர்ஷிப், அதில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய சப்போர்ட் அல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நபர்கள். இப்ப இதே போன்ற விஷயத்தை அவர்கள் சாஃப்டாக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குள்ளே துணிக்க தொடங்கிவிட்டால், அந்த அரசியல் கட்சிகளும் இது போன்ற நபர்களுக்கு என்ட்ரி கொடுத்து, அப்போ உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய சோஷியல் இன்ஜினியரிங் என்ன, நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறீர்கள்? நாளைக்கே இந்த நபர் எம்எல்ஏவாக மாறிவிட்டால் ஹிந்தி இங்கே வரணும், சான்ஸ்கிரித் இங்கே வரணும். ஐ வெல்கம் ஹிந்தி பிகாஸ் ஐ நோ ஹிந்தி. எனக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது, மொழி பிரச்சனை எனக்கு கிடையாது. தாராளமாக படிங்க, எந்த மொழியும் உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது படிங்க, கட்டாயப்படுத்தாதீர்கள். அதுதான் நம்ம கூறிட்டு வர்றோம், கட்டாயப்படுத்தாதீர்கள். இதே போன்ற எஜுகேஷன் தானே. We follow two language policy. Hindi and Tamil is what we follow. தமிழ்நாடு எந்த இடத்துல பின்தாங்கி இருக்கிறது? அதில் டிஎம்கேவும் இருந்தது, காங்கிரஸும் இருந்தது, ஏடிஎம்கேவும் இருந்தது. We all followed 2 language policy. And though வட இந்தியாவிலும் 2 language policy தான், அங்கே எதுவும் 3 language policy எல்லாம் கிடையாது. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஏன் தமிழ் படித்து கற்றுக்கோங்க, தெலுங்கு படித்து கற்றுக்கோங்க, கன்னடம் படித்து கற்றுக்கோங்க, சரி மராட்டியம் படித்து கற்றுக்கோங்க. ரைட்.
ஸோ அங்கேயும் 2 லாங்குவேஜ் பாலிசி தான். இன்டைரக்ட்லி மற்ற இடங்களில் 3 லாங்குவேஜ் பாலிசியை திணிப்பதற்கான அந்த வேலை இவர்கள் பார்க்கும்போது எதுவுமே சாத்தியப்படாத பட்சத்தில் அப்போ இது ஒரு புதுவிதமான சோஷியல் இன்ஜினியரிங்காக அல்ல இது புதுவிதமான ஒரு ப்ரொபகண்டாவாக அல்ல ஒரு புதுவிதமான ஒரு கட்சிக்குள் தன்னுடைய ஐடியாலஜியை திணிப்பதற்கான ஒரு வழியை பிஜேபி பார்த்து விட்டதா, ஆர்எஸ்எஸ் பார்த்து விட்டதா என்கிற இந்த விஷயத்தை மிக ஆழமாக மிக சீரியஸாக நாம் கவனித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். பிஜேபி ஒரு எதிரான கட்சி, அதுக்குள்ளே இது வரக்கூடாதுன்னெல்லாம் எதுவும் கிடையாது. பிஜேபியோட ஐடியாலஜி வேற, டிஎம்கேயோட ஐடியாலஜி வேற, திராவிட ஐடியாலஜி வேற, பிஜேபியோடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜி வேற. ஐடியாலஜி கிளாஷ் நடக்கக்கூடாது. அதற்காக ஒரு கான்ஸ்டியூஷன் வழியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மீது ஒரு பலமான ஒரு ஸ்ட்ராங்கான நபர்கள், ஒரு செக்யூலர் கொள்கை கொண்ட நபர்கள், அனைத்து நபர்களுமே நமக்கு வேணும், அனைத்து நபர்களுமே சமம் என்ற அந்த கொள்கை கொண்ட நபர்கள் தான் இருக்க வேண்டுமே ஒழிய பாரபட்சம் பார்த்து இவர்களுக்கு தனி அவர்களுக்கு தனி என்று இருக்கக்கூடிய அந்த கொள்கை கொண்ட நபர்கள் எங்கே போனாலும் அங்கே சீரழிவு நிச்சயம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் காத்து கொண்டிருப்பேன். முடிந்த அளவில் நாங்கள் பதிலும் கொடுப்போம். ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.